ஓகேப்பா. ஸோ ஆப்டிடியூடில் பர்முடேஷன்ஸ் அண்டு காம்பினேஷன்ஸ் இதை வந்து நம்ம தமிழில் சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்லலாம்? வரிசை மாற்றம் இல்லையா? வரிசை மாற்றம், தேர்வு மாற்றம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் சொல்லும் பொழுது. அதாவது பர்முடேஷன் அப்படிங்கிறது வரிசைப்படுத்துறத சொல்கிறாங்க. காம்பினேஷன் அப்படிங்கிறது தேர்வு, செலக்ஷன், அதை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? லைவ் எக்ஸாம்பிள். இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெதர் ரிப்போர்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ நிறையா மானிட்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியோட மானிட்டர்ஸ்லாம் இருக்கும். அது என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணி பர்முடேஷன் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், மேக்ஸ் கான்செப்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்டில் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு பெரிய மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டர் தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குது, இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லி ஒரு பர்முடேஷன் காம்பினேஷனில் சொல்கிறாங்க. ஸோ பர்முடேஷன் காம்பினேஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சர்டைனிட்டி ரிசல்ட், ஒரு ரிசல்ட்டு எனக்கு சரியாக சொல்ல முடியல அப்படின்னா ஆல்டர்னேட் நிறையா செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பர்முடேஷன் காம்பினேஷனுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் அப்படி தான் கேட்பாங்க. எத்தனை வழிகளில் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். இதனுடைய அடுத்த பார்ட்டு தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சேம் சம் தான் இந்த பர்முடேஷன் காம்பினேஷன். ஸோ பர்முடேஷன் காம்பினேஷனில் நம்பர் ஆஃப் வேஸ் சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டியில் நிகழ்வு தகவு என்னங்கிறது கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா பர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்படியே கண்டினியூட்டியாக அது போக முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட். இது தெரியாமல் நம்ம சால்வ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் போனோமா, நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஏ கமா பி கமா சி, இந்த 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேரை நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன் அல்லது செலக்ட் பண்ண போகிறேன். எதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது, எதெல்லாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், என்ன சொல்கிறோம், 2 பேரை கூப்பிட்றோம். ஏ இங்கே உட்காருப்பா, பி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏ வந்து எனக்கு லெஃப்டில் உட்காந்துருக்காரு, பி வந்து எனக்கு ரைட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் இல்லையா? பி இங்கேயும் ஏ இங்கேயும். ஸோ அப்போ என்னாச்சு, அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 2. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிசியை கூப்பிட்டாலாம் சிஏ, இங்கேயும் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இங்கே பார்க்கலாமா, ஏசி சிஏ, இங்கேயும் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ். டோட்டலி எனக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னா 6 வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இந்த 6 வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்முடேஷன். அப்போது கொஸ்டினில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்தாலே அது பர்முடேஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சீட்டில் உட்கார வச்ச மாதிரி ஏபிபிஏ அப்படின்னு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாமா, ரைட் சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பேரை தேர்வு செய்கிறோம். இப்போ ஏபியை வந்து செலக்ட் பண்ணாலும் பிஏயை செலக்ட் பண்ணாலும் சேம் தானே. அப்போ எத்தனை வே, 1 வே. அடுத்தது பிசியை செலக்ட் பண்ணுறது, பிசி ஆர் சிபி போத் ஆர் சேம் தான், இது ஒரு 1 வே. அடுத்தது ஏசி சிஏ ஆர் சேம், இது 1 வே. ஸோ டோட்டலி 3 வேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இதுதான் முக்கியமான கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ 3 வேஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ 3 வேஸ் செலக்ட் பண்ணுறது காம்பினேஷனில் வந்துடும். அவ்வளோதான், இது முக்கியமான ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ சைமல்டேனியஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நோட் பண்ணிவிட்டு வந்துடணும். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்லைடு போகும்போது அந்த நோட் பண்ண முடியாமல் போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. பர்முடேஷனாக என்ன, செலெக்ஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு
பேசிக் கான்செப்ட் போகலாம். ஸோ பேசிக் கான்செப்ட்டு 2. ஸோ இதில் முக்கியமான நம்ம ஒன்று சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி அடிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அடிஷன் கூட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ண போகிறோம். இப்போது எப்போல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், எப்போல்லாம் ஆட் பண்ணணும், எங்கே பர்முடேஷன் காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், பிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்பி கியூங்கிற பிளேஸுக்கு போகிறேன். ஓகேங்களா? இதான் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன். பட் நேராக பி டு கியூ போக முடியாதுங்க. வயா, சரிங்களா, வயா ஆர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ பி டு ஆர், ஆர் டு கியூ. ஸோ இதில் வந்து ஒரு 4 ways எனக்கு தெரியும் போகிறதுக்காக. இங்கே வந்து ஒரு 5 ways இருக்குது போகிறதுக்கு. இப்போ கொஸ்டின் என்ன, இந்த 4 ways 5 ways இருக்கு இல்லையா? நான் இப்போது ப்ராக்டிக்கலாக வரலாமா? ஸோ இந்த டாப்பிக்கே ப்ராக்டிக்கலான டாபிக். ஓகேங்களா? ஸோ நான் கார் எடுத்துகிட்டு, ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு பி டு கியூ போகணும். ஓகேங்களா? பட் நான் என்ன பண்ணுறேன், பி டு ஆர் போயிட்டு திரும்ப ஆர் டு கியூ போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பி டு ஆர் அண்டு, மறந்துடாத ஒரு வேர்டு என்னது, அண்டு, தமிழில் வந்து மற்றும். புரியுதா? ஸோ அண்டுன்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுக்கோ, அண்டுன்னு வந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 × 5 which is equal to 20 ways நம்ம என்ன பண்ணுறோங்க, போகிறோம். ஸோ பி டு கியூ வயா ஆர் போகும்போது பி டு ஆர் 4 ways, ஆர் டு கியூ 5 ways. ஓகேங்களா? ஸோ பி டு ஆர் அண்டு ஆர் டு கியூ அப்படிங்கிற சம்முனே வந்துச்சு அப்படின்னா, ஸோ பிஆருங்கிறது நான் ஒரு வேர்டு இது கொடுத்துருக்கேன், ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து வேறு ஏதாவது இருக்கும். அப்போ 4 × 5 மல்டிப்ளை பண்ணி 20 ways அப்படின்னு சொல்லிடணும். மறந்துடக்கூடாது. அண்டு அப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும், பர்முடேஷன் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டியில். கிளியருங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு அடிஷன் எப்படி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கியூங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பி பிங்கிற பிளேஸுக்கு போகணும். கியூங்கிறது பிளேஸில் கிளம்பி ஆருங்கிற பிளேஸுக்கு போகணும். நினச்சி பாருங்கள், போக முடியுமா? நான் ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கியூ டு பி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கியூ டு ஆர் போக முடியாது. கியூ டு ஆர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கியூ டு பி போக முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், ஆர். ஆர் எய்தர் ஆர் தான். இங்கே போனால் அங்கே போக முடியாது, அங்கே போனேன். அப்போ என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு 4 ways இருக்குது, இது ஒரு 5 ways இருக்குன்னா, ஸோ 4 + 5 9 ways. புரியுதுங்களா? ஸோ 9 ways அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆருக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பாருங்கள், என்னது, இப்போது நம்ம வந்து ப்ராபபிலிட்டி படிக்கும்போது ஒன்று திங்க் பண்ணி வச்சுருப்போம். என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கோம், யூனியன் இன்டர்செக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? யூனியன் இன்டர்செக்ஷன் சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எப்போல்லாம் வந்து யூனியன் வரும், எப்போல்லாம் இன்டர்செக்ஷன் வரும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், ஆர் அப்படிங்கிறது யூனியனில் வந்துடுதா, அண்டுங்கிறது இன்டர்செக்ஷனில் வந்துடுது. அவ்வளோதான். இதாங்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட் ஃபார் தி பர்முடேஷன் அண்டு காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கான்செப்ட் பாருங்கள், ஃபேக்டோரியல்ஸ். ஸோ நான் மேக்ஸ் இருந்தால் அவங்க ஃபேக்டோரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டோரியல்ஸ்னால் என்ன? இப்போ ஜென்ரலி நம்ம ஃபேக்டோரியல்ஸ்க்கு என்ன பேர் கொடுப்போம்னா என் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுப்போம். ஆர் இப்படி ஒரு டானா வகுத்தல் போட்டு என்னு போடுவோம். ஸோ நடைமுறையில் நிறைய நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம், இப்படி யூஸ் பண்ணுறதில்ல. ப்ராக்டிக்கலி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 ஃபேக்டோரியல்னால் என்ன? ஸோ 5 × 4 × 3 × 2 × 1 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்,
என்ன வருதுப்பா 120 வரும், அவ்வளோதான். சப்போஸ் n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம், n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப்படி எக்ஸட்ரா அப்படின்னு போகும், அவ்வளோதான். அடுத்தது இங்கே முக்கியமான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல்னால் என்ன தெரிஞ்சுட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ 0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான், 1 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான். 1 ஃபேக்டோரியலும் ஒன்று தான் ஆன்சரு, 0 ஃபேக்டோரியலும் ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட், இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கான்செப்ட்டு கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன்னு நோட் பண்ணிக்கோ. ஸோ கீவேர்ட்ஸ் யாருக்கு அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நிறைய கீவேர்ட்ஸில் கொஸ்டின்ஸு கேட்பாங்க. சரி, பர்மிட்டேஷனுக்கு என்ன கீவேர்ட்ஸு, காம்பினேஷனுக்கு என்ன கீவேர்ட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பர்மிட்டேஷனுக்கு என்ன கீவேர்ட்ஸ் பார்க்கலாமா? அரேஞ்ச்மெண்ட், இப்போ படித்தோம் இல்லையா, அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். ஸ்டாண்டிங் ஆன் எ லைன் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்கும். சீட்டட் இன் ஏ ரோ அப்படின்னு இருக்கும். டிஜிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும். லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பர்மிட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ரேங்க் ஆஃப் தி வேர்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் பர்மிட்டேஷனில் வருது. குரூப்ஸ், சரிங்களா, கமிட்டி அப்படி வந்தால் பர்மிட்டேஷன். ஜியாமெட்ரி, இப்படி எல்லாமே பர்மிட்டேஷனில் வரக்கூடியது. சரி, காம்பினேஷனில் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். காம்பினேஷனில் என்ன வரும், ரொம்ப ஈஸியானது, பேஸ்டு ஆன் செலக்ஷன். ஓகேங்களா? சூஸ், ஓகே, ஆன் குரூப்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல சின்ன எரர் இருக்கும், பார்த்துக்கோ. ஸோ ரேங்க் பண்ணிக்கோமா, குரூப்ஸ் வராது. குரூப்ஸ், கமிட்டி எல்லாமே ஜாமெட்ரி வந்து காம்பினேஷனுக்கு தான் வரும். குரூப்ஸு, கமிட்டி, ஓகேங்களா, ஜாமெட்ரி மாற்றி எழுதிக்கோ, தப்பாக எழுதினா மாற்றி எழுதிக்கோ. ஸோ செலக்ஷன், சூஸ், குரூப்ஸ், கமிட்டி, ஜாமெட்ரிலாம் காம்பினேஷனுக்கு வரும். ஏன் இது கீவேர்டு எழுதுறோன்னு தெரியுங்களா? ஸோ இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோ. பர்மிட்டேஷனுக்கு டிக்ஷனரின்னு கொடுப்பாங்க. டிக்ஷனரி ஆஃப் தி வேர்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அதுவும் கேட்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பர்மிட்டேஷன் யூஸ் பண்ணணும், காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். இப்போது ஏன் இது எழுதுகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோமா? ஸோ இப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்மிட்டேஷனுக்கு என்ன ஃபார்முலா படித்து வச்சுருப்போம் இல்லையா, பர்மிட்டேஷனுக்கு என்ன ஃபார்முலா, NPR. சரிங்களா? காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா, NCR. ஸோ நீங்கள் புக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே NPR தான் சொல்லியிருப்பான், எடுத்த உடனே NCR தான் சொல்லியிருப்பான், எவ்வளோ டீட்டெயில் சொல்ல மாட்டான். இன்னும் நிறைய நம்ம வந்து பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாட் இஸ் NPR படிச்சிருக்கோம் இல்லையா லோ ஸ்டாண்டர்டில், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஞாபகம் வச்சுக்கோ, மனப்படம் வச்சுக்கணும். NCR என்ன, NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். கிளியரா? புரியுதுங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டுக்கும் நான் வந்து சம் கொடுக்குறேன். சரிங்களா? சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா கொடுத்துடலாம். பார்க்கலாமா? சரி, சம் சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு NPRக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க, n இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர், மறந்துடாதீங்க. n இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5P3 என்ன வரும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி NCR. ஸோ 5C3க்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், கொஞ்சம் கவனிங்க. 5P3 என்ன பண்ணுவோம், 5 ஃபேக்டோரியல், அடுத்தது 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ 5 ஃபேக்டோரியல் பார்க்கலாம்.
ஸோ டினாமினேட்டரில் ஆக்சுவலி என்ன வருது, 2 ஃபேக்டோரியல் வருது, மறந்துடாதீங்க. மேலே வந்து நியூமினேட்டரில் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு அடுத்தது 2 ஃபேக்டோரியலை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ தான் கீழே வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ எவ்வளோ வருது, ஸோ 60 வருதுங்களா. ஸோ 5 4s are 20, 20 இன்ட்டு 3 60. அதே போல் தான் நம்ம 5C3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ராக்கெட்டில் 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து என்னென்ன இருக்குது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியலை ஸ்டாப் பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அடுத்தது 2 ஃபேக்டோரியல்னாலும் 2னாலும் சேம் தான். இப்போ 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. இந்த 2 கேன்சல் ஆகி இங்கே 2 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 10. புரியுதா. சப்போஸ் இந்த 5C3 வேறு மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். நான் எழுதுகிறேன் பாருங்கள், கவனிச்சிங்க. என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் அது C3 இருக்குது பார்த்தீங்களா, அது 3 இருந்துச்சு அப்படின்னா நியூமினேட்டரில் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3, ஸோ 3 டைம் தான் போட்டுக்கணும். டினாமினேட்டரில் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, அவ்வளோதான். சரி, அதை விட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 கேன்சல் ஆகிடுச்சு, 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 10ன்னு வருதா. ஸோ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இது எப்படி சால்வ் பண்ணிங்கன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு அருமையாக வந்து ஒரு சம்மே கொடுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இன்னும் புக்குக்கே போக மாட்டோம், புக்கு போகிறதுக்கு லேட் ஆகுங்க, எக்ஸசைஸ் போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். நெக்ஸ்ட் போகலாம். கொஷின் பாருங்கள். How many ways 3-digit number can be formed? How many ways 3-digit number can be formed? ஓகேங்களா. formed using the digits என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 5 6 2 1. என்ன சொல்லியிருக்காங்க, வித்தவுட் ரெப்பிட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ரெப்பிட்டேஷன், புரியுதுங்களா. இதான் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க, how many ways 3-digit number can be formed using the digits 7 3 5 6 2 1 without repetition. தமிழில் சொல்லாமா, 7 3 5 6 2 1 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் தமிழ். ஓகேங்களா. சரி, ரைட், சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்ன சொல்லியிருக்கேன், டிஜிட்ஸ் அப்படின்னு வந்தாலே பர்முட்டேஷன் தான். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம், NPR தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எப்பயுமே n வந்து பெருசாக இருக்கும், r வந்து சின்னதாக இருக்கும். n எது தெரியுமா, 1 2 3 4 5 6. அப்போது 6P3 சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சரிங்களா, 3 ஃபேக்டோரியல். ஸோ டினாமினேட்டரில் 6 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிரும். என்ன வரும் பாருங்கள், 120 வந்துருமா. அப்போ 120 ways we can arrange. இதுதான் வந்து அந்த NPR எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சம்மும் கொடுத்து நம்ம NPR சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்காவது டவுட் இருந்தால் இமிடியேட்டாக கேளுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம எத்தனாவது கான்செப்டில் இருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 4th கான்செப்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது போகிறது 5th கான்செப்டில் நம்ம இருக்கோம். ஸோ 5th பேசிக் கான்செப்ட். ஸோ 5th பேசிக் கான்செப்ட் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 வேர்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வேர்டு வந்து அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுக்குறேன். இன்னொன்று சக்ஸஸ், SUCCESS, சக்ஸஸ். ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்பேன்னா, how many ways we can arrange, எத்தனை வழிகளை இந்த லெட்டரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான்.
ஓகேங்களா? ஸோ சாதாரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் புரியுதுங்களா? முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5 6. அப்போது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏதாவது சிமிலர் திங்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ADVICE அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஏங்கிறது 1 ஃபேக்டோரியல் தான், டிங்கிறதும் 1 ஃபேக்டோரியல் தான், விங்கிறதும் 1 ஃபேக்டோரியல். இப்போ எல்லாமே 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 தான் இருக்க போகுது. அதனால் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேக்டோரியல் தான் வரப்போகுது. ஸோ 6 ஃபேக்டோரியல் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ 1 தேவையில்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய ஐடியாஸ்லாம் வரும். என்ன வரும்? 3 2s are 6, 6 4s are 24. ஸோ 24 இன்ட்டு 6 5ன்னு சொல்லி ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். உங்களுடைய சாய்ஸ் எப்படி வேணாலும் மல்டிப்ளைங்க. ஸோ ஆன்சர் ஷுட் பி அக்யூரேட். சக்ஸஸ் போகலாமா? சக்ஸஸ் அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் போட்டுரும். பட் டினாமினேட்டரில் சிமிலர் திங்ஸ் இருக்குது பாருங்கள். என்னென்ன சிமிலர் திங்ஸு? எஸ்ஸுங்கிற ஒரு 3 சிமிலர் திங்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அடுத்தது வேறு ஏதாவது சிமிலர் திங்ஸ் இருக்குதா? இருக்குது. 2 சி இருக்குது. அதனால் டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சாதாரண சிம்பிள். இது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆன்சர் மட்டும் ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது 5th கான்செப்ட். நிறைய கான்செப்டுக்குள்ளே போகிறோம். கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th கான்செப்ட். 6th கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சம்மு கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த சம் என்னங்கிறது பார்க்கலாம். A person has 7 friends. A person has 7 friends. He wants to invite his friends using his 4 servants. How many ways he can invite for his function? ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்றாரு அவர், புரியுதுங்களா? சம் புரிஞ்சிருக்கும். A person has 7 friends. He wants to invite his friends using his 4 servants. How many ways he can invite for his function? அவருடைய என்ன சொல்கிறாரு? ஒருவர் வந்து 7 நண்பர்களை வைத்திருக்கிறார். சரிங்களா? அது இல்லாமல் 4 வேலை ஆட்களையும் வைத்திருக்கிறார். இவர் தன்னுடைய அந்த விழாக்கு 4 சர்வன்ட்ஸ் இருக்காங்களே, வேலையாட்களை அனுப்பி அந்த 7 நண்பர்களை எந்த வழியில், எத்தனை வழியில் அவர் வந்து அழைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம் பாருங்கள். இப்போது இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் பக்கத்துலேயே இல்லைங்க. அதான் மீனிங்கே இந்த இடத்துல. ஏன்னா சர்வன்ட்ஸ் விட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த டிஃப்ரெண்ட் பிளேஸை தான் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7. இவங்க 7 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 சர்வன்ட்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா? சரிங்களா? 4 சர்வன்ட்ஸ். இப்போ 4 சர்வன்ட்ஸு இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகலாம் இல்லையா? போய் கூப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வெண்ட்டு ஒன்றாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகலாம், 2வது ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகலாம், 3வது ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகலாம், 4வது ஃப்ரெண்ட், அப்படியே 5. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சர்வெண்ட்டு அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். சர்வெண்ட் தான் அடிக்கடி போயிட்டுருக்கான். அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னென்னா ரிப்பீட்டட் திங்ஸ் to the power of non-repeated things. புரியுதா? ஸோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது கீழையும்,
அதனுடைய பவரில் வந்து அடிக்கடி பயன்படுத்தாதது யூஸ் பண்ணுவோம். இது முக்கியமான கான்செப்ட்டு. எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே மறந்தீங்கன்னா அங்கே ஞாபகப்படுத்துவோம், திரும்ப நம்ம ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ். அப்போது என்ன பண்ணுறோம், 4 to the power of 7 இஸ் தி ஆன்சர். புரியுதுங்களா? ரிப்பீட்டட் திங்ஸ் வந்து சர்வெண்ட் தான் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போவான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் அந்த ஃபார்மில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? 7th கான்செப்ட். ஸோ 7th கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்க்கிள். இந்த கேட் மேட் ஆன்செட்டு எஸ்எஸ்சிக்கெலாம் அந்த சர்க்கிள் கேட்பாங்க. சர்க்கிள் பாருங்கள், 2 சர்க்கிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 சர்க்கிளில் ஒரு 4 பிளேசஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு 4 பிளேஸ், சேம் அதே மாதிரி 4 பிளேசஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் ஒரு ஆப்பிள், இந்த பிளேஸில் ஒரு ஆப்பிள், இந்த பிளேஸில் ஒரு ஆப்பிள், இந்த பிளேஸில் ஒரு ஆப்பிள் வச்சிடுறேன். பட் இங்கே வந்து அப்படி வைக்கல. ஒரு பிளேஸில் ஆப்பிள், ஒரு பிளேஸில் ஆரஞ்சு, சரிங்களா, ஒரு பிளேஸில் வந்து பனானா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேஸில் வந்து கோவா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேஸ், இது ஃபஸ்ட்டு கேஸு, இது செகண்ட் கேஸ். ஃபஸ்ட்டு கேஸில் ஆப்பிள் எந்த பக்கம் வச்சுருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி இருக்குங்க, சேமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? புரியலன்னா கேளுங்க. ஸோ இங்கே சேமாக இருக்கும், அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு சர்க்கிளில் பல பேர் உட்காந்துருக்கலாம், அவங்க வந்து கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் மாற்றம் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 ஃபேக்டோரியல். எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். பட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், 1/2 n-1 ஃபேக்டோரியல். அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் சேம் தென் ஆஃப் இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல். டிஃப்ரெண்ட் இருந்தால் வெறும் n-1 ஃபேக்டோரியல். ஸோ டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு கிளாஸில் இன்னும் ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கிளாஸை அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தால் தான் எல்லாமே புரியுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.